எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள், இந்த பாடல்கள் என்ன அருமையாக இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இந்த கடந்த மாதங்கள் ஆண்டவர் நடத்தின விதத்தை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, அவர் எவ்வளவு அருமையாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால்தான் இந்த பாடல் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அந்த இயேசுவை துதிக்க துதிக்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த நம்மை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வது அவ்வளவு பெரிய காரியம். இந்த பொல்லாத உலகத்துல பாவ சோதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதை கடந்து செல்வது மிக மிக கடினமான ஒன்று. எப்படி வென்றால் வாழ்ந்து விடலாம் என்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாகவே
தேவனோடு நடத்துதல் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகையினாலே இந்த நாளிலும் அந்த தேவனை நாம் நன்றியோடு துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை ஸ்தோத்தரிக்கணும். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியானத்திலும் உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், நன்றியோடு ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் தேவனே நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. உமக்கு நன்றி ஐயா. எங்களை தப்புவித்தரே, உமக்கு நன்றி ஐயா. பிள்ளைகள் தூரத்திலே இருந்தாலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே தாயை போல, ஒரு தகப்பனை போல பிள்ளைகளை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. குடும்பத்தோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. வேளையிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் ஆண்டவரை தூக்கி சுமந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. அதற்காகத்தான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறீரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் ஐயா, உம்மை புகழ்கிறோம் ஐயா. இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவநீர் எங்களை நடத்துகிற விதத்திற்காக, இந்த செப்டம்பர் மாதத்திலே எங்களோடு கூட இருப்பதற்காக, இந்த செப்டம்பர் மாதத்திலே எங்களை தாங்கி சுமந்து தப்புவிக்க போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கரம் பிடித்து நடத்துகிறீரே ஆண்டவரே. அப்பா, வேதனைகளின் மத்தியிலும் சோதனைகளின் மத்தியிலும் சோர்ந்து போன நேரத்திலும் எங்களோடு கூட இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எல்லோரும் கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே. இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழப்போகிறோமோ தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் நித்தியமாய் எங்களை வாழ வைக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. இந்த செப்டம்பர் மாதத்திலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை நடத்த போகிறவரே உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஸ்தோத்திர பலிகளும் எல்லாம் என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் கடந்த நாட்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெபத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லி, இந்த நாளிலும் அந்த ஜெபத்தை குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எரேமியா 33:3. எரேமியா 33:3. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம். நம்ம உண்மையாய் நோக்கி அவரை கூப்பிடும் பொழுது தேவன் நம்மளுக்கு மறு உத்தரவு அருளாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது
நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறார். எட்டாத காரியம், இந்த காரியம் நம்மளால முடியாது, இதை நம்மளால செய்ய முடியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போ அவர் சொல்றார் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இந்த மாதத்திலே நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். உத்தரவு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய சிந்தையிலே இருந்த, நம்மளுடைய மனதிலே இருந்த, இது செய்ய முடியாது, என் பிள்ளை திருந்த மாட்டான், எனக்கு இந்த காரியம் நடக்காது, இது முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு எட்டாததும் நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. இந்த நாளிலும் ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த முதல் நாளிலே இந்த தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம் அவ்வளவு அருமையான வாக்கு தத்துவம். நமக்கு எண்ணத்திலே குழப்பத்திலே இருக்கும் பொழுது கூட அதிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தின் பிரகாரம் நம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கான இந்த நாளிலும் 3 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மளோடு கூட இடைப்படணும். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்மளோடு கூட இடைப்பட்டு நம்மளை நடத்தணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற இந்த வேத வசனங்களோடு கூட எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவர். இந்த வேத வசனங்கள் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வசனத்தின்படி இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், இஸ் அ பிளஸ்டு மேன், பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களோடு எங்களோடு கூட பேசுவீராக, எங்களை நடத்துவீராக. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சோதனை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வர சோதனை. இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சோதனை. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பாருங்க, இந்த முதல் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லுகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சோதனைகள் எல்லாருக்கும் வரும். அதனால தான் அந்த பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுவார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஆண்டவர் அந்த பரமண்டலத்தில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த பரமண்டல ஜெபத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, சோதனைக்குட்படாதபடிக்கு எங்களை தப்பி வையும் என்று சொல்லி வரும். இந்த நாளிலே நம்ம பார்க்கிற இந்த வசனம், இந்த வசனத்தில் நம்ம ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அது நம்மளை அணுகாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது, தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அது ஒன்றும் நம்மை அணுகாது. அதை தான் இந்த இடத்துல ஜலப்பிரவாகம் மிகுதியாய் வந்தாலும் சரி, சோதனை, அதாவது வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சரி, ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். என்னது? வெள்ளம் போல சத்துரு. வெள்ளம் வருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றை கடந்து போகும் பொழுது அந்த தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது, மெல்லமாக தான் வந்து கொண்டு இருக்கிறது, நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வெள்ளத்தினுடைய அந்த ஆக்ரோஷம் அதிகரிக்கிறது.
அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கடந்து போவதே மிக கடினம். நாங்கள் கடந்து விட்டோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். அதில் அந்த ஸ்பீடில் பார்க்கும்பொழுது நம்மளால் தப்பித்து கொள்ளவே முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், வெள்ளம் போல நம்மளுக்கு சோதனை சத்ரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகையினால பாருங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 32:6 நான் வாசிக்கிறேன். பாருங்க, என்ன அழகாக இருக்குது பாருங்க. சங்கீதம் 32:6 பாருங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இந்த இடத்துல என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும். இங்க இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். பக்தி உள்ளவன் எவனும், அவன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தேவனை தரிசிக்கிறவன், தேவனை துதிக்கிறவன், தேவனோடு கூட உறவாடுகிறவன், அவனுக்கு சோதனைகள் வரும். யோபுவுக்கு சோதனை வந்தது, ஆண்டவர் அனுமதித்தார். ஆனாலும் அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால நிரப்பினார். இந்த நாளிலும் இப்படி ஜலப்பிரவாகம் போல நம்மளுக்கு சோதனை வரும் பொழுது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, நமக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. சில நேரத்தில் நம்மளை அறியாமலேயே சோதனை நம்மளை ஆட்கொள்ளும். நம்மளை அறியாத பிசாசானவன் பல சோதனைகளை கொண்டு வருவான். அந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்வது? நாம் தேவனை தானே தரிசிக்கிறோம், நாம் தேவனோடு கூட தானே இருக்கிறோம், நாம் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமே, ஏன் நமக்கு இப்படி ஒரு சோதனை வருகிறது என்று சொல்லி தெரியாமல் நம் திக்குமுக்கு ஆடுவோம். அந்த சூழ்நிலையில பக்தி உள்ளவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலையிலும் சரி, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாருன்னு நினைக்க மாட்டான். இந்த பக்தி உள்ளவன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க. பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது, இதை நல்லா யோசிக்கணும், அப்பொழுது அந்த பக்தி உள்ளவன் விண்ணப்பம் செய்யும் பொழுது அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. வெள்ளம் போல சத்துரு நம்மளை நோக்கி வந்தாலும் அது ஒன்றும் நம்மளை அணுகாது. இந்த உலகத்துல நம்ம வாழுற வாழ்க்கையில பிசாசானவன் எப்படியெல்லாம் நம்மளை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அவன் நம்மளை சுற்றி திரிகிறான். அவன் எப்படி யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுறான். வகை தேடுறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிளான் பண்றான். ஒருவரை ஏதாவது தீமை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன்பாக பல திட்டங்களை தீட்டுகிறார்கள். அதுபோல சத்துரு என்ன பண்றான்னா, அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். எந்த நேரத்துல, எந்த சூழ்நிலையில இவனை விழத்தள்ளலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். ஆனாலும் இந்த இடத்துல அப்படி அவன் சோதனைகளை கொண்டு வந்தாலும், அவன் வேதனைகளை கொண்டு வந்தாலும், அவன் பயத்தை கொண்டு வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் இங்க வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஜெபிக்கிறவர்களுக்கு எப்படி தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். ஜெபிக்கிறவன் நிச்சயமா சொல்றேங்க, பல போராட்டம் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம், பல வேதனைகள் வரலாம், ஆனாலும் அவனை அணுகாது. பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு பல சூழ்ச்சிகளை செய்யலாம். இந்த பிள்ளை ஒரு பக்தி உள்ள குடும்பத்திலிருந்து வருகிற பிள்ளை தானே. இந்த பிள்ளையை சோதித்தால் அந்த குடும்பம் நிச்சயமாகவே அவங்க மனம் தள்ளாடுமே, அந்த குடும்பம் சோர்ந்து போகுமே, ஜபிக்கிறவர்களை சோர்ந்து போக செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வான்? பிள்ளைகளை அவன் சத்துரு அவனை தொட வருவான். ஆனாலும் அவனால நெருங்க முடியாது. ஆனாலும் அவனால பிள்ளைகளை தொட முடியாது.
என் தேவன் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது ஏசப்பா எவ்வளவு அழகாக சொல்றாருன்னு பாருங்க. அவருக்கு தெரியுது, இந்த உலகத்துல வந்தாரு, இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்தாருங்க. அவர் கடவுளாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். ஏன்னா மனிதனுடைய அந்த உணர்வுகள் என்ன என்று அவருக்கு நன்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல வந்து எப்படி ஜெயிச்சாருங்க அவரு? பிதாவை நோக்கி பார்த்து தான் அந்த மிகப்பெரிய ப்ராஜெக்டை ஜெயிச்சார். எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுங்களா அது? இந்த உலகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அது அவர் வைத்திருந்த அந்த ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை தான் நமக்கு அவர் சொல்லி போகிறார். என்ன அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. என் பிள்ளைகள், சத்ருவால பல பிரச்சனைகள் வரும். அதனால தான் ஆண்டவர் அந்த சிலுவையில சுமந்து கொண்டு போகும் பொழுது அந்த ஸ்திரீகள் எல்லாம் அழுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றார். ஏன்னா அவன் பச்சை மரத்தையே இந்த பாடுபடுத்துறான்னு சொன்னா, பட்ட மரத்துக்கு என்ன பாடுபடுத்துவான் என்று சொல்லி தேவன் அறிந்திருந்தார். அதனாலதான் அவருக்கு தெரியும், இந்த சத்ருவை இந்த ஜனங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் எப்படி ஜெயித்தேனோ அப்படி இவர்களும் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தான் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. மத்தேயு 26:41 அழகாக சொல்றார் பாருங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்ற பாருங்க. இந்த இடத்துல என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. நாம ஆவி, தேவனோடு கூட உறவாடுகிற அந்த ஆவி உற்சாகம் உள்ளதுதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேகர் வந்து நல்லா ஜெபிக்கலாம், நல்லா வேதம் வாசிக்கலாம், எல்லாம் சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது தான். ஆனால் அந்த சரீரம் என்ன பண்ணுது? ஒரு சகோதரன் நேற்றைய தினத்தில் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார். பிரதர், நான் காலையில் 3 மணிக்கெலாம் நான் அலாரம் வச்சிருவேன், எழுந்து ஜெபிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியாது. என் சரீர பலவீனத்தில் நான் படுத்து தூங்கிடுவேன். 6 மணி ஆயிரும். என்னால் முடியல பிரதர். அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதை நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த முயற்சி பண்ணாலே ஒழிய நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது பிரியமானவர்களே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த சீடர்கள் மாத்திரம் நிச்சயமாக ஜெயிச்சிருந்தாங்க, அந்த ஜெபிச்சிருந்தாங்கன்னு சொன்னால், பேதுரு அந்த சோதனைக்குள்ளே விழுந்திருக்க மாட்டார். ஏன்னா அதுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஜெபிக்க சொல்லி சொல்கிறார் பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அது எப்படி மேற்கொண்டார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனம் உள்ளது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். நாம் இந்த ஜெபத்தை குறித்து பார்த்து வருகிறோம். தாவீதினுடைய அனுபவம் அந்த ஜெபத்தை குறித்து என்ன சொல்றார்? என்ன வந்தாலும் கர்த்தர் என்னை நெருங்காது என்று சொல்லுகிறார். இங்கே ஏசப்பா என்ன சொல்லுகிறார்? இந்த ஜெபம் செய்யும் பொழுது, விழித்திருந்து ஜெபம் செய்யும் பொழுது பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 18:16 பாருங்க. தாவீது, நீங்க தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது சந்தோஷமாக இருந்திருந்தால், எல்லாமே சொபிஸ்டிகேட்டடாக இருந்திருந்தால், அவர் வந்த பிறகு அவர் அந்த சவுல் வந்து அவருக்கு மகளை கொடுக்கிறாள் மற்றும் படை தளபதியாக இருந்தார். எல்லாமே நல்லா தான் நடக்குது. அது அப்படியே நடந்திருந்தால் இந்த சங்கீதம் வந்திருக்காது. இந்த சங்கீதத்தை அவர் எழுதுவதற்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட வேதனைகள். அதனால சங்கீதம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், என் வயிறு எரிபந்தம் போல் எரிகிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற அல்சர் போல தான் அவருக்கும் இருந்திருக்கும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த இடத்துல அவருடைய அனுபவம் தான். இந்த அனுபவத்தை அழகாக எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தில் பாருங்க. சங்கீதம் 18:16 சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். அந்த ஜல பிரவாகம் என்பது சொல்வது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சோதனை, அவர் எப்படி தன்னை உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் அந்த சூழ்நிலையில எல்லாம் அவரை தப்புவித்து கொண்டே இருந்தார், அவரை பாதுகாத்து கொண்டே இருந்தார். ஆகையினால் தான் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த அனுபவம் பேசுகிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அநேக ஊழியக்காரர்கள்
நீங்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் இடத்துல நீங்கள் போய் அந்த அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கடந்து வந்த பாதைகளை குறித்து சொல்லுவாங்க. அது நிச்சயமா நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும். இப்போ வேதத்தை வாசித்து நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதன் தேவனோடு கூட நடந்த அந்த வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது அது அனுபவம். நல்ல வயது முதிர்ந்தவர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கர்த்தரோடு கூட அவர்கள் எப்படி நடந்தார்கள், அந்த போராட்டத்தை எப்படி ஜெயித்தார்கள் என்று அந்த வயது முதிர்ந்தவர்கள் அதை பகிர்ந்து கொள்வார்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிஇ முடித்து வந்தவன் போய் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறான்னு, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு வச்சுங்க, ஒரு தொழிற்சாலையில் போய் வேலை செய்ய போகிறான்னு சொன்னால், ஆனால் அந்த இடத்துல ஒரு 30 வருட அனுபவம் உள்ள ஒரு தொழிலாளி இருப்பார். ஆனால் அந்த மிஷனை குறித்து பர்டிகுலர் அந்த இடத்தை குறித்து அவருக்கு நன்கு தெரியும். இவர் என்னதான் தியரட்டிக்கலாக தெரிஞ்சாலும் சரி, இவர் ஒரு என்ஜினியராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு சாதாரண ஒரு படிப்பு படித்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அவருக்கு அந்த மிஷனை குறித்து நன்கு தெரியும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. இதைதான் அனுபவம், ஒன்றை குறித்து தான் அனுபவம். அப்படி கடந்து போனவர் தான் இந்த தாவீது. சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளிலும் இந்த ஜெபத்திலே நாம் கேட்கும் பொழுது, இந்த ஜெபத்திலே நாம் எதையெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்மளுக்கு சமீபமாய் இருந்து எல்லாவற்றையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. தாவீதுடைய அனுபவம் அதை தான் சொல்லுகிறது. அவர் அந்த சூழ்நிலையில என்னை விடுவித்தார். அதுதான் சொல்றார். அந்த தண்ணீர் வெள்ளம் போல வரும்பொழுது சாத்தான் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தப்புவித்தார். யோர்தான் நதியை கடந்து போறாங்க. அந்த நதி ஆசாரிகளோட கால் பட்டவுடனே அது பின்னிட்டு அப்படி நிக்குது பாருங்க. ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கும் பொழுது, தேவ சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது, தேவனோடு கூட நாம் உறவாடும் பொழுது, ஒருவனாலும் ஒருத்தராலும் ஒன்றும் செய்யவே முடியாதுங்க. சத்துரு என்ன பிளான் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷடாபாலாக்கா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 46:1 பாருங்க. உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கிவிட்டார். தாவீதுக்கு அன்று இருந்த அந்த அனுபவம், பேதுருக்கு ஆண்டவர் இருக்கும் பொழுதே இருந்த அனுபவத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஜல பிரவாகம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, அது எப்படி ஜலம் இருக்கிறது என்ற சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது. காலளவு இருக்கிறதா, இடுப்பளவு இருக்கிறதா, அல்லது முழுகிற அளவுக்கு இருக்கிறதா, அல்லது அதை காட்டிலும் ஆழம் இருக்கிறதா என்று சொல்லி அதில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தாவீது அந்த சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டு இருந்தார். அதனால தான் அவர் சொல்றார், நான் அவ்வளவு பயங்கரமான ஒரு குழியிலே இருந்தேன், நான் அவ்வளவு ஒரு பெரிய ஆபத்திலே இருந்தேன், என்னை கரத்தை நீட்டி தூக்கிவிட்டார். அதான் பேதுரு கடல் மேலே நடக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னால் வா என்று சொன்னார். ஆனால் அவர் கிட்ட வரும் பொழுது அவர் பயத்தில் என்ன வந்தார், உடனே அதில் அமிழ்கிற பொறி, அவர் அந்த ஜலத்தில் அந்த கடலுக்குள்ள அமிழ்கிறபடி இருந்தார். ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்தார், பேதுருவை அப்படியே விட்டு விட்டாரா? அவர் கரத்தை நீட்டி தூக்கி விட்டார். இதைதான் தாவீது முன்பாகவே சொல்லுகிறார், அவர் என்னை உயரத்தில் இருந்து கரத்தை நீட்டி என்னை தூக்கி விட்டார் என்று சொல்லி. இந்த அனுபவத்திலே கடந்து போகும்பொழுதுதான் தெரியும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசித்து பார்க்கணும். இந்த சூழ்நிலைகள்ல தான் ருசித்து பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் பொழுதுதான், போராட்டங்கள் வரும் பொழுதுதான், அந்த இடத்திலே தேவனை நம்பி நம்ம கூப்பிடும் பொழுது, அவர் நம்மளை தப்புவிக்கிறவராய் இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது, அதை தான் நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டது, கர்த்தர் நல்லவர் என்பது, நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் தேவன்
நம்மளோடு கூட இடைப்படுகிறார். தேவன் நம்மளை நேசிக்கிறார். தேவன் நம்மளை அன்பு செய்கிறார். அதனாலதான் பிதா நம்மளை அன்பு செய்ததுனால என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இந்த தேவன் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாருங்க? எதற்காக இந்த உலகத்திற்கு வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்னா எதற்காகங்க? நம் ஆபத்திலிருந்து அவர் கரத்தை நீட்டி நம்மளை தூக்கி எடுப்பதற்காகவே வந்தார். பாவ குழியிலே கிடந்த நம்மை கரத்தை நீட்டி தூக்கி எடுப்பதற்காகவே வந்தார். அதை தான் தாவீது இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார் பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அதனாலதான் இவருடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்குமா? தேவன் நமக்கு அடைக்கலம். இல்லைங்க, மனிதனை நம்பி வாழ்ந்து அநேகர் இந்த நாளிலே கைவிடப்பட்டிருக்கிறார்கள். நம்பினவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள். பிள்ளை போல நினைச்சு வளர்த்தேனே, என்னுடைய சொந்த சகோதரனை போல நான் நினைச்சு நான் பழகினேனே, இவன் எனக்கு இப்படி துரோகம் செய்து விட்டானே. என் பிள்ளையை நான் உயிராக நேசிச்சேனே, இந்த பிள்ளை என்னை நேசிக்கவில்லையே, எனக்கு துரோகம் செய்து விட்டதே என்று சொல்லி கலங்குகிறவர் அநேகர் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் இந்த இடத்துல தாவீது அதை சொல்லுகிறார் பாருங்க. அப்பா என்னை காப்பாற்றுவார், அம்மா என்னை காப்பாற்றுவார், என் சகோதரன் காப்பாற்றுவான், நண்பர் காப்பாற்றுவான், பிள்ளை காப்பாற்றுவான். அதையெல்லாம் இங்க பேசலுங்க. அவர் சொல்றார் பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். தனியா ஒருத்தர் நம்ம வீட்டுல இருக்கிறங்க, நம்ம யார் காப்பாற்ற முடியும்? ஒரு ஆபத்து வந்துடுச்சுன்னா எந்த மனிதனாலும் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் உங்களை அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கலங்குகிற என் மகனே, மகளே, தாயே, தகப்பனே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் உண்மையிலே அவரை சார்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அநேக சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கி வரும்பொழுது அவரை நம்மை தூக்கி எடுக்கிறவராயிருப்பார். அநேக வியாதி உள்ளவர்களை நான் பார்த்திருக்கிறேன், அநேக விசுவாசம் உள்ளவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஆபத்து சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் தப்புவித்தார். ஒரு சகோதரி, எனக்கு தெரிஞ்ச சகோதரி, அவங்க எங்களோட கூட பேசும்பொழுது சொன்ன வார்த்தை, பிரதர் நான் உயிரோடு திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஜெபிக்கிறவங்க, தேவனுக்காக கொடுக்கிறவங்க, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்க, தேவனுடைய அந்த இடத்துல ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டிய யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கிறவங்க. அப்படிப்பட்ட சகோதரி ஒரு ஆபத்து சூழ்ந்து கொண்டது. அவரை என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவரை கொண்டு போய் அந்த பெட்ல போட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பெட்ல இருக்கும் பொழுது அந்த வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் 2 பேரும் 3 பேராக இருந்தார்கள். ஒரு நாள் வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் இறந்து போனார்கள், அடுத்த நாள் இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் இறந்து போனார்கள். இவர் பயந்து விட்டார்கள். ஐயோ, நம்ம கூட இருந்தவர் 2 பேருமே இறந்துட்டாங்களே, நமக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி. ஆனால் அவர்கள் தேவனை நம்புகிறவர்களாக இருந்தார், அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிற மகளாக இருந்தபடினாலே தேவன் தப்புவித்து இன்று பழையபடி அவர்களை வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் பாருங்க. அதை தான் தாவீது அறிந்திருந்தார். இன்றைக்கு நாம் கர்த்தர் யார் என்பதை அறிகிற அறிவு நமக்கு வேணுங்க. அப்படி அறிந்திருந்தோம் என்று சொன்னால், அவரை புரிந்திருந்தோம் என்று சொன்னால், அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் தெரிந்திருந்தோம் என்று சொன்னால், நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் சமூகத்தை வாஞ்சிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 46:2. ஆகையால் பூமி நிலை மாறினாலும்
மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது பாருங்க தாவீதுக்கு. என்ன கன்ஃபஸ் பாருங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையை கடந்து போனதுனால அவர் வாயில ஆட்டோமேட்டிக்கா வருது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. சோதனை தான் ஒரு மனிதனை நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரும். ஒரு பொன் இருக்குது என்று சொன்னால், அந்த பொன் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அது அக்கினியிலே சோதிக்கப்பட வேண்டும். அதை அக்கினியிலே போட்டு சுட்டெடுத்தார்கள் என்று சொன்னால் சுத்த பொன்னாக மாறுகிறது. ஆகையினாலே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் கடந்து செல்லும் பொழுதுதான் நாம் அதற்கேற்ற பாத்திரவானாக மாற்ற முடியும். அதனால்தான் தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து சென்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் சோதனை வந்துடுச்சு, வேதனை வந்துடுச்சு, வியாதி வந்துடுச்சே, நமக்கு குடும்பத்திலே போராட்டம் வந்துடுச்சே என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கும் பொழுது மந்திரவாதிகளின் இடத்துல ஓடாதீங்க, குறிசொல்லவர்கள் இடத்துல ஓடாதீங்க. ஆனால் உங்களை நேசித்து இந்த உலகத்திற்கு வந்து அழிக்கப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. நிச்சயமாகவே அந்த சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாருங்க இன்னொரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 46:3. அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படேன். சோதனைகளை வந்து 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 கடந்து போய் பார்த்து 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 தாவீதுக்கு சொல்றாரு. கடைசியில் ஒரு கன்ஃபெஸ்க்கு வராரு, இது என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து வந்திருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் தப்புவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தின் மத்தியில இருந்து வெளியில வந்திருக்கிறார். அதனால அவர் சொல்ற வார்த்தை என்ன, நான் பயப்பட மாட்டேன். எப்போ அந்த வார்த்தை வருது, பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து 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 அதிலிருந்து தேவன் அவரை தப்புவித்து கொண்டு வந்ததுனால அவருக்கு ஒரு மகா பெரிய கான்ஃபிடென்ட், ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மளை பாதுகாப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமும் கோட்டையும் பலனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 69:13. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். பாருங்க என்ன அருமையான வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்துல அந்த சூழ்நிலைகள் இவர்களுக்கு சாதகமாக வருகிற சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுவார். கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். இதனால் சற்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு சோதனை வந்துடுச்சு, வேதனை வந்துடுச்சு என்று சொல்லி கவலங்கி நிக்கல. அவரு சொல்றாரு பாருங்க, கன்ஃபஸ் பண்றாரு பாருங்க. தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார், தேவன் எனக்கு கோட்டையா இருக்கிறார், தேவன் எனக்கு துருகமா இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? யார் எனக்கு என்ன செய்வான்? இன்றைக்கு நாம் அப்படி அறிக்கையிடணும். அதனால்தான் ஒரு சகோதரி அழகாக பேசுகிறார்கள். இந்த வேத வசனத்தில் இருப்பதெல்லாம் விதைகள். அதுல எல்லா விதமான விதைகள் இருக்கிறது. நோய் தீர்வதற்கான விதைகள் இருக்கிறது, பசி தீர்வதற்கான விதைகள் இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளிலிருந்து தீர்வுக்கான விதைகள் இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லி, அதனால்தான் தாவீது அழகாக சொல்றார் சங்கீதம் 23. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவர் சொல்லுகிறார். இதை சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், இன்றைக்கு சென்னையிலே பிரபலமான ஊழியக்காரர், இந்த வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு உயிரோடு இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல அந்த அருமையான அந்த சகோதரி அந்த வசனங்களை அவங்க சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவாங்க. இந்த வேதத்தில் இருக்கிறது நமக்கான விதை. தக்காளி வேணும்னா அந்த தக்காளி விதை இதில் இருக்குது.
அது போய் நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதே போல சோதனை என்ன சோதனை வருது, அந்த சோதனையை ஜெயிப்பதற்கான விதை இதில் இருக்கிறது. அதிலே போட்டு அதனுடைய கனிகளை புசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்துல எல்லாமே இருக்குது பிரியமானவர்களே. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு 1வது டாபிக்கே இன்னும் முடியல. அதுக்குள்ளவே இவ்வளவு வசனங்கள் இருக்கிறது. அதை குறித்து தியானிக்கும் பொழுது எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அந்த சந்தோஷம் வரும். அந்த சோதனையிலிருந்து வெளியில வரும்போது தான் ஒரு சந்தோஷம் வரும். புயலுக்கு பின்புதான் ஒரு அமைதி வரும். இப்படி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும் பொழுது அப்போ நமக்கு எவ்வளவு ஒரு மன நிம்மதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையிலேயே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். அதை தான் இந்த இடத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டு அந்த சோதனையில நாம் விடுதலையாகும் பொழுது அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லை. இந்த நாளிலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கடந்து போவதற்கு நமக்கு ஒருவர் இருக்கிறார். நம்மை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது என்ன வந்தாலும் நம்மை அதிலிருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்க. பாருங்க, இந்த 1வது டாபிக்லேயே நிறைய இருக்கு. நான் கடந்து போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, 2வது டாபிக்ல இந்த முதல் வசனத்தை மட்டும் வாசித்து சும்மா முடிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2வது டாபிக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல் டாபிக்ல அநேக வசனங்கள் இருக்கிறத நம்ம அது தியானிப்போம் நேரம் இருக்கும் பொழுது. 2வது டாபிக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, சிங்கங்களின் வாயை கட்டுகிறார். 2வது டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னா, சிங்கம் போல நம்மளுக்கு அதான் சொல்லப்பட்டிருக்குதுல்ல, சத்துரு சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியும் பொழுது இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? சிங்கங்களின் வாயை கட்டுகிறார். 2வது டாபிக் பாருங்க, அதுக்கான வசனம் பாருங்க. தானியேலோ வென்றால், அதாவது பார்த்தீங்கன்னா தானியேல் 6:10, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணியை திறக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தெரிஞ்சு போச்சு, இவன் அந்த சிலையை வணங்க போகிறது கிடையாது. நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அவன் எப்படி முன்பு ஜெபம் செய்து கொண்டிருந்தானோ அதே போல போய் ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து கவலையே இல்லை. என்ன கான்ஃபிடென்ட்டுங்க இது! இது போல உண்மையிலே சொல்கிறேன், ஆபத்து பக்கத்தில் இருக்குது. நமக்கு அந்த தவறை செய்ய அந்த சிலையை வணங்க தவறினால் அவனுக்கு மரண தண்டனை, சிங்கங்களின் கபிலே போடப்படுகிற ஒரு சூழ்நிலை. கவலையே இல்லைங்க. என்ன மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் இது! ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிலர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்து தோற்று போயிடுவாங்க. ஆனால் இங்கே இவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்து எதன் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு? தன்னை குறித்து அல்ல, தன் தேவனை குறித்து அவர் இருந்த கான்ஃபிடென்ட்டு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாருங்க ஆண்டவர். அது கிட்ட நெருங்க கூட முடியல. அந்த தானியேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு ஒரு உறுதியான நம்பிக்கையில் அவர் ஆண்டவரோடு கூட இருக்கிறபடினால ஒன்றுமே கிட்ட நெருங்க முடியல. சிங்கத்தின் வாயை கட்டினார். அந்த தானியேல் செய்த காரியம் என்ன? அவர் முன்பு போல ஆண்டவரை தேடுகிறவராகவே இருந்தார். ஆபத்து வருதுன்னு தெரியுது, ஆபத்து வந்துடுச்சு, ஆபத்து இவருக்கு நிச்சயமாக மரண தண்டனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனுக்கு முடிவு கட்டிட்டானுங்க. இந்த பிரச்சனையை கொண்டு வந்து இவனை தீர்த்து கட்டலாம் என்று நினைச்சாங்க. ஆனா தானியேல் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனா இருந்தபடினாலே கிட்ட நெருங்க முடியல அந்த சிங்கத்தால. பாருங்க, இந்த வசனம் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கு தெரிஞ்சும், மரணம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சும் அவர் அசால்ட்டா போயிட்டு என்ன பண்றாரு? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். இதுல நிறைய வசனங்கள் இருக்கிறது. 2வது டாபிக்ல இது இந்த முதல் வசனத்தை மட்டும் நான் வாசித்து கடந்து செல்கிறேன். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வருகையிலே காணப்படுவோம். இந்த ஜெபத்தினால என்னென்ன ஆசீர்வாதம் வருது பாருங்க. எவ்வளோ பெரிய ஆபத்துக்கும் நம்மளை தப்பு வைக்கிறாரு, நம்ம தேவைகளையும் சந்திக்கிறாரு. நம்மளை என்ன பண்றாரு, இந்த ஜெபம் ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு, அந்த ஜெபத்திலே தரித்து இருக்கிறவர்களுக்கு என்ன பண்றாரு ஆண்டவரே, வருகையிலே காணப்படுவோமா. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த வருகையிலே நாம் காணப்படுகிறவராய் இருக்கும்படியாய் இந்த ஜெபம் நமக்கு உதவி செய்து பாருங்க. ஒருவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தால், தேவனை தேடுகிறவனாக இருந்தால், தேவனோடு கூட உறவாடுகிறவனாக இருந்தால், அவன் எதற்கும் பயப்பட மாட்டான், எதற்கும் கலங்க மாட்டான். அவன் தேவைகளை சந்திக்கிறார், ஆபத்தில் அவனை காப்பாற்றுகிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் வருகையிலையும் காணப்பட வைக்கிறார். இந்த ஜெபத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. பணம், பங்களா, வசதி, இது மட்டும்தான ஆசீர்வாதம். தானியேலு அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆசீர்வாதம்லாம் அவர் பெருசா நினைக்கவே இல்லை. ஆனா என்ன நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சூழ்நிலையில அவர் எப்படி தப்பி வைக்கப்பட்டான்னு சொன்னா, தொடர் ஜெபிக்கிறவராக இருந்தார். கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வந்தாலும் சரி, கர்த்தர் ஜெபிக்கிறவராக இருந்தபடினாலே, அந்த சூழ்நிலையிலே தாவீது ஜெபிக்கிறவராக இருந்தபடினாலே, அந்த சூழ்நிலையிலே தானியேல் ஜெபிக்கிறவராக இருந்தபடினாலே, கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மூன்றாவது டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னா, வருகையிலே நம்ம காணப்படுவோம். பாருங்க, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன அழகாக அந்த ஜெபம் கொண்டு போகுது பாருங்க, எங்க வரைக்கும் கொண்டு போகுது பாருங்க. ஏசப்பா அழகாக சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. லூக்கா 21:36 அழகாக சொல்றார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற காலம் இதுக்கு பத்தி கவலையப்படாதீங்க, அதுக்கு ஒண்ணு செய்யுங்க. இந்த வருகையில காணப்படுவதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஜெபம்தான். ஆண்டவர் வந்ததிலிருந்து முடிந்து போற வரைக்கும் ஜெபம் ஜெபம் ஜெபத்தை குறித்து தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கர்த்தர் சொன்னபடி நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் இந்த 3 டாபிக்கை நம்ம பார்த்தோம். முதலாவது பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் அவர் எவ்வளவு பெரிய போராட்டம் ஜலப்பிரவாளம் போல வந்தாலும் அதை ஒன்று நம்மளை நெருங்காதுன்றாரு. 2வது, சிங்கத்தின் வாயை கட்டி போடுறாரு தானியேலுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது. 3வதாக என்ன செய்கிறாரு, அவர் வருகையிலே காணப்பட செய்கிறார். இன்றைக்கும் தானியேலை போல பிரச்சனைகள் உள்ள மக்கள், இன்றைக்கும் தாவீதை போல பிரச்சனைகள் உள்ள மக்கள் செய்ய வேண்டியது நீங்கள் ஜெபம். மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அல்லேலூயா. இந்த நாளிலும் எல்லாம் அவரால் கூடும். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் இந்த வேத வசனங்களை எல்லாம் நம்மளை ஆராயும்படி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.